ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள், இந்தியர்கள் மற்றும் தமிழ் பேசக்கூடிய மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கு அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் இப்போதே மேற்கொண்டு விடுங்கள். உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து தயார்படுத்தல்களையும் மும்முரமாக மேற்கொண்டு விடுங்கள். ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனுக்கு எதிராக ஈரானின் அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகளும் ஆரம்பிக்க போகும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனுக்கு எதிரான மிகப்பெரிய போரும் பற்றி எரியும் குவைத்தினுடைய மிக முக்கியமான துறைமுகங்களும் அமெரிக்க நலன்களுக்கு எதிரான தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் அமெரிக்காவுக்கும் அடிமை அரபு நாடுகளுக்கும் ரஷ்யா வெளியிட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலினால் ஏற்பட போகும் பின்விளைவுகளும் சவுதி அரேபியாவில் களமிறங்கிய ஜெலன்ஸ்கியும் இரண்டு கோமாளிகளுக்கிடையிலான ஒத்துழைப்பும் ஈரானிய ட்ரோன்கள் தொடர்பான முக்கிய தகவல்களை வெளியிட்ட ஈரானிய ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் வடக்கு பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓடும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் இது ஈரான் அப்டேட்டின் 59வது காணொளியாகும். அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களை, விடுதிகளை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொள்ளப் போகும் தாக்குதல்கள் தொடர்பாகவும், அமெரிக்காவுக்கு ஈரான் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மூலோபாய இழப்புகள் தொடர்பாகவும் இன்னும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காணொளியை இன்று மதியம் வெளியிட்டிருந்தேன். இந்த காணொளியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொளியை பார்வையிடுங்கள். நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 96 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றைக்கு முன்தினம் 87 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த சாதனைகளை அவர்களே முறியடித்து நேற்றைய தினம் 96 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதிலே தெற்கு லெபனான் பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக 48 தரைவழி தாக்குதல்களையும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து 48 தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 10 இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும், மிக முக்கியமான 2 ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் டசன் கணக்கான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 இராணுவ கட்டளை தளங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. 2 ஆயுத களஞ்சிய சாலைகளில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளன. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 28 நகர குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து 80க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசங்களிலே எஞ்சிருக்கக்கூடிய நிலத்திடர்கள் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த தாக்குதலின் விளைவாக 28 நகர்ப்புற பிரதேசங்களில் 20க்கும் அதிகமான கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும், நஹரியா பிரதேசத்தில் மாத்திரம் 3 கட்டிடங்கள் இலக்கு வைக்கப்பட்டு சேதத்திற்குள்ளாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் 9 சோதனை சாவடிகளை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பகுதியிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 அயன்டோம் பேட்டரிகளையும் அளித்துள்ளார்கள். மேலும் நஹரியா பிரதேசத்திலும் ஹைஃபா பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய எரிவாயு குழாய்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 4 மிக முக்கியமான குழாய்கள் சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நேற்றிரவு ஹைஃபா மற்றும் நஹரியா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்தும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் கிட்டத்தட்ட 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக நஹரியா பிரதேசத்தில் மின்சார துண்டிப்பு ஏற்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலே எஞ்சிருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திடர்களும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறி வருகின்றார்கள். அதிகளவான நிலத்திடர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்கள் தாழ்ந்த சாதியை சேர்ந்தவர்கள். அதாவது இவர்கள் யூத இனத்தில் இருக்கக்கூடிய தாழ்ந்த பிரிவை சேர்ந்தவர்கள். இதனால் நெட்டன்யாகுவின் அரசாங்கம் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நிலத்திடர்களுக்கு பெரிதாக அக்கறை காட்டுவதில்லை. இதனாலேயே வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான நிலத்திடர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறி வருகின்றார்கள்.
அடுத்து தரைவழி தாக்குதலிலே கியாம், கண்டாரா மற்றும் தைபே பிரதேசங்களில் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் வீரியமான தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். 1.5 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற தரைவழி தாக்குதல்களின் போது ஹிஸ்புல்லாவின் உயரடுக்கு படைப்பிரிவான ரத்வான் படைப்பிரிவினர் பெரிய அளவில் களமிறக்கப்படவில்லை. மேலும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் 5 தொடக்கம் 10 வரையிலான ரத்வான் படைப்பிரிவை சேர்ந்த வீரர்களே போராளிகளே களமிறக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் தற்போதைய போர்க்களத்தில் அவ்வாறல்ல. டசன் கணக்கான ரத்வான் படை வீரர்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளார்கள். கியாம், கண்டாரா மற்றும் தைபே பிரதேசங்களில் மாத்திரம் 100 தொடக்கம் 200 வரையிலான ரத்வான் போராளிகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் தரைவழி தாக்குதல்களில் 18 நிமிடங்களுக்கு ஒருமுறை ஹிஸ்புல்லாவின் ரத்வான் படைப்பிரிவினர் டசன் கணக்கான கவசதர் பேவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் கவச படையை முழுமையாக சிதைக்கும் நோக்கத்தோடு தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் குறித்த பிரதேசங்களிலே 29 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதிலே அதிகளவான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் வெடித்து சிதறியுள்ளன. இன்னும் சில மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் பகுதி அளவில் சிதைவடைந்துள்ளன. ரத்வான் படைப்பிரிவினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கவச படைகளை சுற்றி வளைத்து அதிகளவான கவச பேவுகணை தாக்குதல்களை மேற்கொள்வதனாலேயே இவ்வாறு அதிகளவான மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றைய தினம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் 60க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் 5 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் தான் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 20க்கும் குறைவான சிப்பாய்கள் தான் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. வழமை போன்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் களத்தினுடைய உண்மையான இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்து வருகின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்கள் ஹிஸ்புல்லாவினுடைய இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய சவாலாக மாறியிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இஸ்ரேலிய இராணுவம் காசாவிலே இலக்குகளை அடைந்து கொள்ளவில்லை. காசாவிலே தரைவழி தாக்குதல்களில் ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. இதே போன்றுதான் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அதிகளவான தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை முழுமையாக முடக்கிவிட முடியும் என்றே இஸ்ரேல் நினைத்தது. ஆனால் தற்போது இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய தலைவலியாக ஹிஸ்புல்லா இராணுவ மாறியுள்ளார்கள். அவர்கள் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு கடைபிடித்த மேற்கொண்ட போர் தந்திரங்கள் அனைத்தையும் முழுமையாக மாற்றிவிட்டார்கள். தற்போது புதிய போர் தந்திரங்களை பயன்படுத்தி புதிய வழிமுறைகளிலேயே தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இவ்வாறான புதிய தந்திரங்களை பயன்படுத்தி ஹிஸ்புல்லா மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேலின் கவச படைப்பிரிவினர் எதிர்பார்க்கவில்லை. ஹிஸ்புல்லாவினுடைய முன்னைய தாக்குதல்களை போன்று இந்த தாக்குதல்களும் அமைந்திருக்கும். இவற்றை இலகுவாக முறியடித்து விட முடியும் என்று இவ்வளவு நாளாக பயிற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் தற்போது இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்டிருக்க பயிற்சிகளை பயன்படுத்தி ஹிஸ்புல்லாவினுடைய இந்த புதிய தந்திர தாக்குதல்களை முறியடிக்க முடியாது என்பது தெளிவாக புலப்படுகின்றது. கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற தரைவழி தாக்குதலில் கூட இவ்வளவு மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள் இலக்கு வைக்கப்படவில்லை. ஆனால் தற்போது எங்களுடைய இஸ்ரேலிய ராணுவ அதிகாரிகளும் சிப்பாய்களும் மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் வாத்துக்கள் போன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அளிக்கப்பட்டு வருகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவிஷ் ஷெரோஃப் தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றைய தினம் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் 20 தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்தும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாத பயங்கரவாத குழுக்களின் தலைமையகங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் நேற்றிரவு குர்திஸ்தான் அரசியல் கட்சி ஒன்றின் மிக முக்கியமான தலைமையகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தாக்குதலிலே குர்திஸ் பிரிவினைவாத கட்சிகளுடைய மிக முக்கியமான தலைவர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலின் விளைவாக 2 வெடிப்புகள் ஜோர்டானிய ராணுவ கட்டளை தளத்தில் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சவுதி அரேபியாவிலே களமிறங்கியிருந்தார். சவுதி அரேபியாவின் ஜொனியையும் ஏனைய பாதுகாப்பு தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவிலே களமிறங்கியிருக்கக்கூடிய உக்ரைனிய தளபதிகளை சந்தித்தும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். கடந்த வாரம் உக்ரைனினுடைய விசேட படைப்பிரிவுகள் சவுதி அரேபியாவில் களமிறங்கியிருந்தன. ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்கான விசேட பயிற்சிகளை வழங்குவதற்காகவே இவர்கள் களமிறங்கியிருந்தார்கள். மேலும் இன்னும் 3 தினத்திற்குள்ளே சவுதி அரேபியாவினுடைய அடிமை ராணுவ
இராணுவத்திற்கு உக்ரைனிய கோமாளிகள் பயிற்சிகளை முடித்து விடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஒரு கோமாளி இன்னும் ஒரு கோமாளிக்கு உதவி செய்வது ஒன்றும் புதிதல்ல. மேலும் சவுதி அரேபியாவை இராணுவ ரீதியாக பலப்படுத்துவதற்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவதற்கு உக்ரைன் தயாராக இருப்பதாக ஜெலன்ஸ்கி சவுதி ஜோனியிடம் உறுதியளித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த உதவிகளுக்கு ஈடாக சவுதி ஜோனி உக்ரைனுக்கு தேவையான பல மில்லியன் பில்லியன் டாலர்களை வழங்குவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சவுதி ஜோனி மற்றும் ஜெலன்ஸ்கிக்கு இடையிலான கலந்துரையாடல்களுக்கு மத்தியில் ஈரானிய ஊடகங்கள் ஈரானிய ட்ரோன்கள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருந்தன. நாங்கள் ஒரு நாளைக்கு 400 ட்ரோன்களை உற்பத்தி செய்கின்றோம். கடந்த 27 நாட்களுக்குள் நாங்கள் 3000 ட்ரோன்களை பயன்படுத்தியுள்ளோம். எங்களுடைய 8 நாள் உற்பத்தியையே நாங்கள் பயன்படுத்தியுள்ளோம். மேலும் எங்களிடம் இருக்கக்கூடிய ட்ரோன் கையிருப்பானது எதிரிகள் நினைப்பதை விட பல மடங்கு அதிகமானதாகும். அத்தோடு எங்களுடைய ட்ரோன்களை அவ்வளவு இலகுவாக இடைமறித்து விட முடியாது. இவ்வளவு நாளாக நாங்கள் 10 தொடக்கம் 20 வரையிலான ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் ஏவுகின்றோம். ஆனால் ஒரே நேரத்தில் 100 தொடக்கம் 300 வரையிலான ட்ரோன்களை நாங்கள் ஏவுவதற்கு ஆரம்பித்தால் அதற்கு பிறகு ஈரானிய ட்ரோன்களை இடைமறிக்கவே முடியாது என்பதனை எதிரிகள் யுத்த களத்தில் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் என ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறப்பதற்கும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் கட்டுப்பாட்டை ஈரானிடமிருந்து மீட்டெடுப்பதற்கும் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு அழைப்பு விடுத்துள்ளது. டொனால்ட் டிரம்பினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் ஹெர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதற்கான மீட்டெடுப்பதற்கான கூட்டணியை உருவாக்குவதற்கு ஆரம்பித்துள்ளது. மேலும் இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. அத்தோடு பஹ்ரைனும் ஐக்கிய அரபு அமீரகமும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கான கூட்டணிக்கு அவர்களுடைய ஒட்டுமொத்த கடற்படையையும் களமிறக்குவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு ஈரானுக்கு எதிரான போரிலே நேரடியாக களமிறங்குவதற்கு சவுதி அரேபியாவும் பஹ்ரைனும் ஐக்கிய அரபு அமீரகமும் இன்னும் ஏனைய சிறிய அடிமைகளும் தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவோடு தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் மார்க்கோ ரூபியோவினுடைய தலைமையில் ஈரானுக்கு எதிரான போரில் நேரடியாக களமிறங்குவது தொடர்பான சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மூலோபாய தீவான லராக் தீவையும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான மிக முக்கியமான மூலோபாய தீவுகளான அபு மூசா தீவையும் கிரேட்டர் டன் தீவையும் கைப்பற்றுவதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த தீவுகளை கைப்பற்றுவதற்கான முழுமையான ஆதரவை ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான ஃபைனல் ப்ளோ தாக்குதல் திட்டங்களில் குறித்த தீவுகளை கைப்பற்றுவது உள்ளடக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகம் குறித்த தீவுகளை கைப்பற்றுவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் அமெரிக்காவுக்கு வழங்கி வருகின்றது. இந்த தீவுகளை எவ்வாறு கைப்பற்ற வேண்டும், எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும், குறித்த தீவுகளை எவ்வாறு ஈரானிய கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற முழுமையான திட்ட வரைபடம் ஒன்றை ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்க இராணுவத்திடம் சமர்ப்பித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காக் தீவை கைப்பற்றுவதற்கான முழுமையான ஆதரவை பஹ்ரைன் அமெரிக்காவுக்கு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாக காக் தீவை எவ்வாறு சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற முழுமையான திட்ட வரைபடத்தையும் பஹ்ரைனிலிருந்து குறித்த தீவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வது தொடர்பான வரைபடத்தையும் தாக்குதல் திட்டங்களையும் பஹ்ரைனி அடிமை தலைவர்கள் அமெரிக்க இராணுவத்திடம் சமர்ப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றைக்கு முன்தினம் ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது அவர்களும் இவை தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருந்தார். ஈரானிய தீவுகளை கைப்பற்றுவதில் பிராந்திய நாடு ஒன்று முக்கியமான ஆதரவை வழங்கி வருவதாக தெரிவித்திருந்தார். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஈரானினுடைய காக் மற்றும் ஏனைய தீவுகளை கைப்பற்றுவதில் அமெரிக்காவுக்கு தேவையான முழுமையான ஆதரவையும் அனைத்து விதமான உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகமும் பஹ்ரைனும் முழுமையாக வழங்கி வருகின்றது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு ஈரானிய அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் மிக முக்கியமான விவாதங்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களில் பஹ்ரைனும் ஐக்கிய அரபு அமீரகமும் நேரடியாக தொடர்பு படுவது தொடர்பான அனைத்து விதமான ஆவணங்களையும் அவர்கள் ஒருங்கிணைத்துள்ளார்கள். கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய உளவு தகவல்களையும் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் செயற்பாடுகளையும் முழுமையாக ஆவணப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இந்த விசேட கலந்துரையாடல்களின் போது பஹ்ரைனுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் எதிராக சில முக்கியமான முடிவுகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இவ்வளவு
நாளாக பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக முதலீடுகளுக்கு எதிராகவே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய தரைவழி தாக்குதல்களில் பஹ்ரைனும் ஐக்கிய அரபு அமீரகமும் நேரடியாக தொடர்பு படுவதனால் இதற்கு பதிலடியாக பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அரசு குடும்பங்களுக்கு சொந்தமான சொத்துக்களை இலக்கு வைத்தும் முதலீட்டு நிறுவனங்களை இலக்கு வைத்தும் அரசு குடும்பங்களோடு சம்பந்தப்பட்ட நிர்வாக அலகுகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரான் முடிவெடுத்துள்ளது. ஈரானிய தீவுகளை கைப்பற்றுவதற்கான அமெரிக்காவின் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் ஈரான் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான போரை அறிவிக்கும். மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களில் பஹ்ரைனும் ஐக்கிய அரபு அமீரகமும் நேரடியாக தொடர்பு படுவதனால் பஹ்ரைனின் அரச குடும்பத்திற்கு எதிராகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அபுதாபி மற்றும் துபாய் அரச குடும்பங்களுக்கு எதிராகவும் அவர்களுடைய சொத்துக்களுக்கு எதிராகவும் பொருளாதாரத்திற்கு எதிராகவும் முதலீடுகளுக்கு எதிராகவும் அவர்களுடைய அரசியல் கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்ளும். பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அரசியல் தலைவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அடியை வழங்குவதற்கு ஈரானிய அரசியல் மற்றும் இராணுவ தலைமைகள் முடிவெடுத்துள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான போரை ஈரான் உறுதி செய்துள்ளது. அத்தோடு இந்த நிலைமைகள் தொடர்பாக ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்குள்ளே அமெரிக்கா மேற்கொள்ளும் எந்த ஒரு தரைவழி தாக்குதலும் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இந்த மோதலில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய பின்னடைவையும் பேரிழப்பையும் ஏற்படுத்தும். குறிப்பாக ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதலினால் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மிகப்பெரிய பின்விளைவுகளை சந்திப்பார்கள். இதனால் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். தற்போதைய நிலைமைகள் மிகவும் ஆபத்தாகவே காணப்படுகின்றன. ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நீண்ட போரை உருவாக்கிவிடும் என ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு மத்திய கிழக்கு ஊடகவியலாளர் ஹசன் அலிக் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு நான் அறிவுரை ஒன்றை வழங்குகின்றேன். ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக ஈரானின் படையெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டதும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சவுதி அரேபியாவை நோக்கி அல்லது ஓமானை நோக்கி நீங்கள் தப்பியோடி விடுங்கள். இதற்கு மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் உங்களுக்கு பாதுகாப்பான தேசமாக இருக்காது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தரைவழி தாக்குதலுக்கு பின்பு ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைனுக்கு எதிரான படையெடுப்பு இந்த பிராந்தியத்தின் மிகப்பெரிய படையெடுப்பு மாறப்போகின்றது. முகமது பின் ஜியாத் கனவிலும் நினைத்து கூட பார்க்க முடியாத அடியை ஈரான் வழங்கப் போகின்றது. ஈரானினுடைய இந்த தாக்குதல்கள் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத தாக்குதல்களாகவே அமைந்திருக்க போகின்றன. படையெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டதும் எப்படியாவது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சவுதி அரேபியாவுக்கோ அல்லது ஓமானுக்கோ தப்பிச் சென்று விடுங்கள் என மத்திய கிழக்கு ஊடகவியலாளர் ஹசன் அலிக் அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு பஹ்ரைனுக்கு எதிரான போரின் போது பஹ்ரைனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாலத்தை ஈரான் முழுமையாக சிதைத்துவிடும் என்றும் பஹ்ரைனிய அரச குடும்பத்தை பலவீனப்படுத்துவதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு பஹ்ரைனுக்குள்ளே மக்கள் புரட்சியை ஏற்படுத்திவிடும் என்றும் சில ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பாக நான் கடந்த வாரமே காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். பஹ்ரைனையும் ஐக்கிய அரபு அமீரகத்தையும் ஈரான் எவ்வாறு கைப்பற்றப் போகின்றது என்பது தொடர்பாக கடந்த வாரமே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களானது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அடுத்த கட்ட போரை ஆரம்பிக்கப் போகின்றது. அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக குவைட்டிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகமான முபாரக் அல் காபிர் என்கின்ற துறைமுகத்தை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலினால் குறித்த துறைமுகத்தில் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று குவைட்டின் இன்னும் ஒரு துறைமுகத்தை இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அடுத்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகத்திலே 3 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் கடந்த 4 நாட்களாக கத்தாருக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இன்றைய தினம் கத்தாருக்கு எதிராகவும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.